அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி யாரெல்லாம் ரேஷன் கடை நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்த்துட்டு போங்க. ரேஷன் கடை வேலை கண்டிப்பாக 100% வேலை உங்களுக்கு தான் உறுதி. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றைய தினம் என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஷின் எத்தனை கேட்டிருக்காங்க, ரேஷன் கடை விதமான எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, ஸோ காமனான கொஸ்டின் எத்தனை கேட்டிருக்கிறாங்க, இதை பற்றின தெளிவாக ஒரு 30லேருந்து ஒரு 50 கொஸ்டின் கிராஸ் கொஸ்டின் ப்ளஸ் கொண்டு எல்லாமே நம்ம தெளிவாக வரிசைப்படுத்தியிருக்கிறோம். அதோட ஆன்சர் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு சொல்ல போகிறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு படித்தாலும் சரி, இல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வாயால் நீங்கள் மனசில் பதிச்சுக்கிட்டாலும் சரி தான். எப்படி இருந்தாலுமே இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் பார்த்தே ஆகுங்க. ரொம்ப 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 முக்கியமான வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முக்கியமாக இன்றைக்கி யாரெல்லாம் ரேஷன் வேலைக்கு போகிறீங்களோ, இன்டர்வியூக்கு போகிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது மக்களே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? முதல் கொஸ்டின் ஃபஸ்ட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக அதுக்கான ஆன்சரோட வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷினாக பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனை வகையான கார்டு இருக்குது, கார்டு டைப் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எத்தனை விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஆன்சரை பார்த்தீங்கன்னாக்கா 5 வகையான கார்டு டைப் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரத்துறையின், ஓகேங்களா, மின்சாரத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கூட ஆன்சரை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இந்த பாமாயில் எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த பாமாயில் எண்ணெய் எங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கேள்வி, இந்த சர்க்கரை மற்றும் பருப்போட விலை, ஓகேங்களா, இந்த சர்க்கரை விலை சர்க்கரை மற்றும் பருப்போட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஆன்சரை பார்த்தீங்கன்னாக்கா, சர்க்கரையின் விலை பார்த்தீங்கன்னா 25 ரூபாய், பருப்போட விலை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 25 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நல்ல கொஸ்டினை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு பெரிய கருப்பன். முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பெரியசாமி. ஓகேங்களா? ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தளவுக்கு 2 தளவுக்கு தெளிவாக கேட்டுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வியாக. ஸோ இது நான் ஒரு சிலருக்கு மட்டும் ஆன்சர் சொல்கிறேன். மீதி எல்லாத்துக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிடிஎஃபாக எல்லாருக்குமே அனுப்பிடுறேன். நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிடிஎஃபாக கொஸ்டின் மட்டும் இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கொஞ்சம் பட்டுன்னு நம்பர் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லாருமே இந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. முக்கியமாக சீக்கிரமாக வாங்கிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா ஸோ லேட் ஆகிரும். இன்றைக்கி யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாருமே சீக்கிரமாக பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக நம்ம கொஸ்டின் பார்த்தோம், எம்எல்ஏவோட குவாலிஃபிகேஷன் என்ன. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் உங்கள் நேம் என்ன, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டுட்டு, இப்போ நீங்கள் திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை சொன்னீங்கன்னா திருவண்ணாமலை என்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ திருவண்ணாமலையில் என்ன ஃபேமஸ்ஸு, இல்லை உங்கள் சென்னைனா சென்னையில் என்ன ஃபேமஸ்ஸு, திருநெல்வேலியில் என்ன ஃபேமஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வரீங்களோ அந்த மாவட்டத்தோட என்ன ஃபேமஸ்ன்றதை கேட்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டினாகவே வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐஏஎஸ் கேட்குற கேள்வி இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் இது. சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்னொன்று கொஸ்டின்
ஜெனரல் நாலேஜ் கொஷின் தான். இரட்டை காப்பியம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த இரட்டை காப்பியம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஊரில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான கொஷின் கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரில் என்னென்ன ஓகேங்களா, உங்கள் ஊரில் வந்து என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, அதிகமாக எந்த பொருள் வந்து விவசாயம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஊரில் என்ன அதிகமான விவசாயம் பண்ணுவாங்களோ, கரும்போ வாழையோ இது எதுவோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்பிஹெச்ஹெச் கார்டுக்கு என்சி கார்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வழங்குறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 கிலோ ஓகேங்களா. இது எல்லாமே நேற்றுக்கு முந்தின நாள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இன்றைக்கான இந்த கேள்விக்கு எல்லாமே இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது 35 கேஜி அரிசி யாருக்கெல்லாம் வழங்குறாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்ததான் ரேஷன், அதாவது இப்போது இந்த விற்பனையாளருக்கு வந்து எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6500 ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இப்போது நீங்கள் இப்போல்லாம் எல்லாமே ரேஷன் கார்டு எல்லாமே ஸ்மார்ட் கார்டு தான் வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு என்னென்ன பொருள்லாம் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா. உங்கள் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி, கோதுமை, எண்ணெய், இந்த பாமாயில் இதெல்லாம் கொடுக்குறாங்களா, அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. உங்கள் கார்டு அடுத்த கொஸ்டின், உங்கள் கார்டு வந்து என்ன டைப் ஆஃப் கார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அரிசி வாங்குறீங்களே, ரேஷன் கடை வாங்குறீங்களே, அந்த ரேஷன் கடையோட பேர் என்ன, எந்த நம்பர், எந்த தாலுக்கால் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதோட கொஸ்டினாகவே வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்ததாக வந்து ரேஷன் கடைகளில் வந்து என்னென்ன பொருள்லாம் போடுறாங்க, என்னென்ன பொருள் என்னென்ன விலையில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த பொருள்லாம் என்ன விலைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து விற்பனையாளராக ஆகிட்டீங்க, உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பில் போட்டுட்ருக்கீங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டியோ ப்ரெக்னென்சி லேடியோ வராங்க, கூட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுப்பீங்க, அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே காமனான கொஸ்டின் தான் ஓகேங்களா. அடுத்ததாக அதிகமாக கூட்டம் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், அதிகமாக கூட்டம் வந்துடும் ஒரு சில டைமில். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. எல்லோரும் பிடிஎஃப் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து விற்பனையாளருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விற்பனையாளருடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இந்த ரேஷன் கடை வேலையில் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்றதை கேட்டிருக்கிறாங்க. சாரி, எப்படி கேட்கல, இந்த முன்னுரிமை இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கார்டு டைப் இருக்குது இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்ஹெச் கார்டு இருக்குது, என்பிஹெச்ஹெச் கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் யாருக்கு ப்ரியாரிட்டி உள்ள ஒரு கார்டு இருக்குது, அது என்ன கார்டுன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பிஹெச்ஹெச் கார்டுக்கு முன்னுரிமை ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த டிஎன்சிஎஸ்சினா என்ன, அதுக்கான விரிவாக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கேள்வி, உங்கள் மாவட்டத்தோட ஓகேங்களா, உங்கள் மாவட்டத்தோட மினிஸ்டர் ஓகேங்களா, உங்கள் மாவட்டத்தோட மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் எத்தனை கிலோ அரிசி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக ஏஏஒய் என்ன, ஏஏஒய்னா என்ன, அந்த ஏஏஒய்க்கு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்பிஹெச்ஹெச் ஏஓஒய் கார்டு இருக்கு இல்லையா, அதோட ஏஓஒய்னா என்ன, அதோட எக்ஸ்பிளேஷன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஓஏபினா கார்டுனா எக்ஸ்பிளேஷன் கொடுங்க, அதோட கார்டு டைப் என்னன்றதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேம் ரோம் ஏஎஸ்சிஐஎல்எல் இதோட எக்ஸ்பிளேஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் ஆஃப் வைரஸ், கம்ப்யூட்டரில் என்னென்ன டைப் ஆஃப் வைரஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஆன்டிவைரஸ் நேம் என்னென்ன நேம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ எல்லாமே இதுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அனுப்பி கொடுத்துட்டோம். ஸோ எல்லாருமே பிடிஎஃப் வந்து வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.